பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா வேலையாட்களாக நமக்கு தொல்லை வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் ஆர் ஹை. மாணவர்கள் அதிகமாக காதலில் விழுகக்கூடிய டைம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வராது. இந்த சனி பயிற்சி ஃபேவரா இருக்கக்கூடிய 3 ராசிகளில் முதல் ராசி ரிஷபம். இனி நீங்க பயப்பட வேணாம். இவ்வளவு நாள் தொழில் அண்ட் வேலையில இருந்த பிரச்சனை கண்டிப்பா கியூர் ஆயிடும். ஸோ கடகம் வந்து டோன்ட் வரி. கடகராசி மாணவர்கள் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக வெயிட் பண்றவங்க 100% வின் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பணம் சேவிங்ஸ் இருக்கணும். சிம்மத்துக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இப்ப கேட்குற இடத்துல இருந்து ஹெல்ப் கிடைக்காது. எங்கே போயும் நம்ம நிற்க முடியாது, நமக்கு நிற்கவும் தெரியாது. சிம்மத்துக்கு கொடுத்து தான் பழக்கம். ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்காகவும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க கூடாது, யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. பிரிந்து இருக்கிற கணவன் மனைவி சேருவாங்க. தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். லேபர்ஸால பிரச்சனையே துலாம் ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க. இனிமே உங்களுக்கு லேபர் பிரச்சனையே இருக்காது. விருச்சிகத்துக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். தனுசு ராசிக்காரங்கள் வீடு வாங்குற எண்ணத்துல இருந்தீங்கன்னா பழைய வீடு வாங்கி ரெனிவேட் பண்ணுங்க, அது உங்களுக்கு லக்கா அமையும். இவ்வளவு நாள் இழந்த சந்தோஷத்தை கொஞ்சம் வந்து அனுபவிங்க. ஏன்னா மகரம் எப்பவும் அனுபவிக்காது. தன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக பெருசா அனுபவிக்காதது மகரம். கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க, நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க, செஞ்சுக்கோங்க. இவ்வளவு நாள் இருந்த தடை எதுலையுமே கிடையாது. கும்பம் இப்பவே பதிவுகள் போடுவாங்க பாருங்க, கும்பம் துன்பம் அப்படின்னு போடுவாங்க. நான் ஏன் வாழ்றேன்னு தெரியல அப்படின்னு போடுவாங்க. கவலைப்பட வேணாம், அகலக்கால் வேணாம். இப்பயும் பிசினஸ்ல அகலக்கால் வேணாம். மீனராசி வந்து சிரிக்கிறேன் உள்ள அழுகிறேன் அப்படின்ற ஒரு நிலைமை தான். உண்மையிலே 12 ராசிகள்ல பாவப்பட்ட ராசினா மீனம் தான். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அஸ்ட்ராலஜர் சூர்யா தேவராஜன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வந்து இப்போ மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி வரப்போகுது. நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், பயங்கள் இருக்கும். என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம எதிர்நோக்க போறோம் அப்படின்ற ஒரு பதட்டமாவே இருக்கும்ல. மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். மேம் வணக்கம். மேம் வணக்கங்க. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன் மேம். இப்போ 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே வந்து என்னடா இது சனி பெயர்ச்சினாலே நம்ம எந்த ஒரு இதுக்குமே அவ்வளவு பதட்டப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஆனா சனி பெயர்ச்சின்னு வந்தாலே நமக்கு வந்து இந்த பாடி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்ல மேம். ஸோ இப்போ நீங்க எங்களுக்கு இந்த 12 ராசிகள் அப்புறம் இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது டோட்டலா அப்படின்ற நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் மேம். கண்டிப்பா மேம். சனி பயிற்சினா ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, சனி இஸ் அ ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட். அண்ட் தென் ஒவ்வொரு ஜாதகருக்கும் எந்த ஒரு விஷயமும் தடை தாமதம் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் சனியாக தான் இருப்பார். சரிங்களா? அதனால தான் இந்த சனியை பார்த்து எல்லாரும் பயப்படுறோம். பயப்பட தேவையில்லை. சனி போர் கொடுப்பாரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லைங்கிறது உண்மைதான். சனி தசை தான் இப்போ இருக்க நம்ம சிஎம் ஸ்டாலின் சாரை சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டு அவரோட அப்பாவை உட்கார வச்சதும் அதே சனி பகவான் தான். அதனால அவர் கொடுக்கணுங்கிற இடத்துல வரும்போது கண்டிப்பாக கொடுத்துருவார். நம்மளுடைய கர்ம பலன்களை பற்றி பார்த்து பேலன்ஸ் பண்ணி நமக்கு தர்றவர் தான் சனி பகவான். நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கோம், நிறையா நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கோமோ அது நமக்கு ரிட்டர்ன் அப்படியே கிடைக்கும். நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. நம்மளுடைய கர்மத்தின் வெளிப்பாடு தான் சனி பகவான். ஸோ பயந்துக்க வேணாம். இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி நம்ம ட்ரெடிஷ்னலா திருநள்ளாறுல ஃபாலோ பண்ற சனி பயிற்சி. சனி ஆல்ரெடி 6 டிகிரி தான் மீனத்துக்கு வந்திருக்காரு. இனி வரப்போகும் காலங்களில் தான் அவருடைய பவர் அதிகமா மீனத்துல ஜென்மத்துல சனி உட்கார்ந்து செய்ய போகுது. அதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து கரெக்டா வாக்கிய பெயர்ச்சி அப்படின்னு கொண்டாடி இருக்காங்க திருநள்ளாறுல. இனி வரப்போகும் காலங்களில் யாராரு ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத இப்ப நீங்க சொல்லும் போதே உண்மையாவே இல்ல இப்ப நான் பயப்படணுமா இல்ல பயப்பட வேண்டாமா இல்ல நம்ம வந்து ரிலாக்ஸ்டா இருக்கலாமா அப்படின்றத அது ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்குமா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 12 ராசிகளுக்கு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். மேஷ ராசி. நீங்க மீனத்துக்கு தான் வந்து இப்போ 6 டிகிரி அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஆனா மேஷம் இப்போ ஆல்ரெடி வந்து எங்களுக்கு இப்போ 7.5 வரப்போகுது அப்படின்ற அந்த ஒரு டென்ஷன், அந்த படபடப்புல தானே இருக்காங்க. ஸோ மேஷ ராசி. மேஷத்துக்கு விரயஸ்தானத்துல சனி இருக்காரு. விரயஸ்தானத்துல இருக்க சனி 2, 6, 9ஆம் பாவங்களை பாக்குறாரு. ஓகேங்களா? விரயம் அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும். நம்ம விரயம் பண்ணணும் அப்படிங்கிற நேரம் வரும்போது கண்டிப்பா விரயம் பண்ணணும். தசாபுத்தி சரியில்லாத காலத்துல எங்ககிட்ட வருவாங்க. இப்போ ஜாதகம் பார்க்க வந்து மேம் எவ்வளவு சேவ் பண்ணாலும் இது வந்து செலவாகுது அப்படிங்கும்போது தசாபுத்தி செக் பண்ணிட்டு இந்த நேரத்துல இது செலவு பண்ணக்கூடிய காலம், செலவு பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புவோம். எந்த மாதிரியான செலவுங்கிறதையும் சொல்லுவோம். அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, இல்ல ஊர் சுத்தணுமா, ஆன்மீக சுற்றுலா போகணுமா, இன்ப சுற்றுலா போகணுமாங்கிறத வகைப்படுத்தி சொல்லுவோம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்ப அந்த நிலைமையில தான் சனி பகவான் இருக்காரு. சரிங்களா? நல்லா செலவு பண்ணுங்க, சேவ் பண்ணணுங்கிற எண்ணம் வரவே கூடாது. இப்போ மேஷராசிக்கு ஒரு நெகட்டிவ் என்னன்னா, பொதுவாகவே மேஷம் அப்படின்றவங்க தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய பாயிண்ட்ஸை கொண்டு போய் அடுத்தவங்க கிட்ட
தன்னுடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் அடுத்தவங்க கிட்ட தெரிஞ்சே வித்துட்டு வந்துருவாங்க. காசு இல்லாம சும்மா நீங்க இதை வச்சுக்கோங்க, நீங்க இதை செய்யுங்க நல்லா இருக்கும், அதை செய்யுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து பொருளாதார விரயம், அதிருப்தி, எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வராது. ஒரு பையனுக்கு வந்து அப்ராட் போகணும், அதுக்காக நான் வந்து கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி தான் செய்யணும் அப்படின்னா தயவு செஞ்சு கடன் வாங்கி அப்ராட் அனுப்பிடுங்க. பொண்ணுக்கு திருமணம் பண்ணணுமா திருமணம் பண்ணிருங்க. வீடு மனை வாகனம் வாங்கணுமா வாங்கிக்கோங்க. 2, 6, 9 பார்ப்பதால் வேலையில ரொம்ப கவனம். ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா வேலையாட்களாக நமக்கு தொல்லை வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் ஆர் ஹை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போவே அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. லேபர்ஸை ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க. லேபர்ஸுக்காக விரயம் பண்ணுங்க, அதிகமாக லேபர்ஸுக்கு கொடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மற்ற செலவுகள் வீண் விரயங்களை தவிர்த்துரும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கணும் மேம். எப்பவுமே ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு எப்போ வேணா விரயமாகும் அப்படிங்கிற ஒரு இதில் சேவிங்ஸ் வச்சுக்கணும். சில பேர் வீடு வாங்க கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பாங்க, இல்லை மனை வாங்கணும், இல்லை புதுசாக கார் வாங்கணும், இல்லை ரெனிவேட் பண்ணணும். வீடு ரெனிவேட் பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணிடுங்க. சுப செலவுகள் பண்ணுங்க. ஒரு 2 வருஷம் நல்லா ஊர் சுற்றி பாருங்க, நல்லா செலவு பண்ணுங்க. சுப செலவோ ஆன்மீக செலவோ, ஆன்மீக சுற்றுலா உங்களுக்கு எது பிடிக்குதோ நல்லா ஊர் சுத்துங்க. 2 வருஷத்துக்கு சேவிங்ஸ் வேணும். இந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை. ப்ளீஸ் தயவுசெய்து ஊரை சுற்றி நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு எங்களை சொல்லி ரொம்ப வந்து மேஷராசிக்காரர்களை நீங்க இந்த மாதிரி மேஷராசிக்காரவங்க இந்த சமயத்துல தண்ணி அதிகமா குடிக்கணும், பிராணாயாமம் பண்ணணும், வாக்கிங் அதிகமா போகணும், ஹார்ட் பீட் லெவலை செக் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் இந்த நேரத்துல நெகட்டிவ், மேஷத்துக்கு நெகட்டிவ், பாசிட்டிவா தான் நம்ம வந்து பேசணும். ஏன்னா வந்து எல்லா கிரகங்களும் நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யும் என் குருநாதர் சொல்லியிருக்காரு. என்னை கெட்டவேன்னு சொல்லிட்டியா, நான் கெட்டது செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ சனியை பார்த்து பயப்பட வேணாம். ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கு சிம்மாசனத்தை கொடுத்தவர் சனி பகவான் தான். இப்ப குரு நல்லவர்னு சொல்றோம். நம்ம ஃபார்மர் சிஎம் அம்மா அவங்கள தூக்கி மேல வச்சதும் குரு தான், அவங்கள இறக்கி விட்டதும் குரு தான். ஓகேங்களா? அதனால சனியை பார்த்து பயப்பட வேணாம். எந்த காலகட்டத்தில் எதை செய்யணுமோ அதை துணிஞ்சு செய்யணும். இப்போ உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருப்பதால் அவரா ஏதாவது விரயம் பண்ணுவதற்கு முன்னால ப்ராப்பர்ட்டி, அது சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு, இப்போ எனக்கு வீடு யோகம் இருக்கா, மனை யோகம் இருக்கா, வாகன யோகம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருங்க. இப்போ கொஞ்சம் வயசான பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்தில் கவனம். ஏன்னா 9ல சனி பார்வை விழுகுது. உடல் நலத்தில் கவனம். வேலையை பத்தி நீங்க கொஞ்சம் இதுவா இருக்கு, அதாவது கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்? ஏன்னா இப்ப அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாங்க. வேலை வந்து இவ்வளவு நாள் பிளெக்சிபிளா இருந்தவங்க நைட் ஷிஃப்ட் அதிகமா போற மாதிரி இருக்கும். தூக்கமின்மை கண்டிப்பா இருக்கும். தூக்கமின்மை இருக்கும். நம்மளுடைய வேலைக்கு ரெகக்னிஷன் இன்னொருத்தவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு 90% நடக்கும். ஆனா இந்த 2 வருஷத்துல யாரும் ரிசைன் பண்ணிடக்கூடாது. ஜாப் ரிசைன் பண்ணா புது ஜாப் கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அடிஷ்னல் பிஸ்னஸ் போடலாம். ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க அடிஷ்னல் தொழில் போடலாம். தொழில் போட்டு நமக்கு பணம் எங்கேயோ லாக் ஆகணும், விரயமாகணும். அது லாக் ஆகட்டும், ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம அறுவடை பண்ணிக்குவோம். ஓகே, இப்பவே வந்து மேஷராசிக்காரர்கள்லாம் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மேம், அடுத்ததான் வந்து ரிஷபம். ரிஷபம்க்கு இப்போதைக்கு கவலை இல்லை, ஏன்னா எல்லா இதுலயும் கேட்டா வந்து ரிஷபம் தான் டாப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இப்போ இந்த சனி பெயர்ச்சி அவங்களுக்கு எப்படி மேம் இருக்க போகுது? ரிஷபத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி டாப்பு தான். இந்த சனி பெயர்ச்சி ஃபேவரா இருக்கக்கூடிய 3 ராசிகளில் முதல் ராசி ரிஷபம். ரிஷப வீட்டிற்கு 11 லாபஸ்தானத்தில் சனி இருந்து ரிஷபத்தை பார்க்குறாரு, 5ஆம் வீட்டை பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ முன்னேற்றங்கள், வெளிநாட்டு வேலைக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு வெளிநாட்டு வேலை, நண்பர்களால் பிரயோஜனம் இல்லை, ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்டால ஒரு ஹெல்ப் கிடைக்கும். இன்னொன்று 11ங்கிறது சித்தப்பாவுடைய ஸ்தானம். சித்தப்பா மாதிரி இருக்கிறவங்க இல்லை சொந்த சித்தப்பாவால் ப்ராஃபிட் உண்டு. சரிங்களா? ஒரு நெகட்டிவ் ரிஷபம் வந்து என்னன்னா, இப்போ வந்து இதுக்கு முன்னே இருந்த 2.5 வருஷம் விதைச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த லாப சனியில அறுவடை பண்ணிக்கலாம். முன்ன இருந்த கர்ம சனியில விதை போட்டுட்டாங்க. இப்போ இருக்க 2.5 வருஷம் லாப சனியில தாராளமாக அறுவடை பண்ணிக்கலாம். அதற்குண்டான நேரம். ரிஷபம் பயப்படவே வேணாம். 95% ரிஷபத்துக்கு இந்த சனி பயிற்சி பாசிட்டிவ். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுய ஜாதகத்தில் 7, 11 கெட்டு போனவங்க அதுல மட்டும் கவனமா இருக்கணும். ஏன்னா லக்னத்தையும் பார்த்து 5ஐயும் பார்த்து 8ஐயும் பார்க்குறாரு. 8னா வீண் விரயம், அவமானம், கோர்ட்டு கேஸ் ஏறி இறங்குறதுலாம் 8. சரிங்களா? இதெல்லாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். பாசிட்டிவ் சொல்லிட்டோம், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அப்புறம் பப்பு கிளப்புன்னு சொல்லிட்டு இப்போ அதிகமாக பணம் விரயமாகும். அதுக்கேற்ற லாபமும் வரும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த டைமிங்ல ரொம்ப பெரிய பாசிட்டிவ்னா பெரிய மனுஷங்களோட தொடர்புகள் கிடைக்கும். ஜேசிஐ, அரிமா சங்கம், லயன்ஸ் கிளப், அது போல பொது சங்கங்கள், புது மனுஷங்களை டெய்லி மீட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்காரவங்களுக்கு தொடர்பு, பெரிய விஐபியோட தொடர்பு. ஒரு அரசியல்ல இருக்காங்க அப்படின்னா, இப்ப நகரமா இருந்தா மாவட்டமா இருந்தா அடுத்து ஒரு மாநிலம், அந்த மாதிரியான பொறுப்புகளுக்கு தன்னால லீட் பண்ணும். அவங்களும் அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம். சூப்பர் மேம்.
இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை, அப்புறம் நிறைய பேர் வந்து வெளிநாடுக்கு ட்ரை பண்றவங்க, மாணவர்கள், பெண்கள் அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி மேம்? மாணவர்கள் அதிகமா காதல்ல விழுகக்கூடிய டைம் இந்த லாபசனி 11ல இருந்து லக்னம் 5 பார்க்க. 5னா காதல், சரிங்களா? 5ங்கிறது ஆள் மனசு. அப்படி இருக்கும்போது சிலருக்கு பிரேக்கப் ஆயிருக்கும் அப்படின்றது பேட்சப் ஆகிறதுக்கான டைம். ரிஷபராசிக்கு இப்ப பேட்சப், பழைய காதல் புதுப்பிக்கலாம், இல்ல அப்படின்னா புது லவ் வந்து கனெக்ட் ஆகும். திருமணமானவர்கள் கவனமா இருக்கணும். திருமணமானவர்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்க்குள்ள போகாம, ஏன்னா 8 பாக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க. அது போல இருக்கு. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு வின் பண்ணி வந்துடலாம். 11 லாபசனி எல்லாமே லாபமா கிடைக்கும். வேலை முன்ன உழைச்சு படிச்சு கலைச்சு போனவங்க இப்ப ஈஸியா லக்கிலி பாஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ஹையர் போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணவங்களுக்கு ஒரு 95% கிடைச்சிரும். வேலை இல்லாதவங்க இப்ப நிறைய பேர் இருக்குன்ற மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் மேம். அதுலயும் பாசிட்டிவா இருக்கிறது அப்ராட் ஜாப்ஸ், அப்ராட் பிசினஸ்க்காக வெயிட் பண்றேன், இல்ல வெளியூர்ல பிரான்ச் போட போறேன், வெளிநாட்டுல பிரான்ச் போட போறேன், கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் இல்ல அப்படின்னா அது சுய ஜாதகத்துல ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். ஸோ அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி ரிஷபம் ஆல்மோஸ்ட் 60 to 70% சனியால் பிரச்சனை இல்லை. இனி பிரச்சனை வந்ததுன்னா அது வேற கிரகங்கள் சுய ஜாதகத்துல தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கும். சனி பகவான் இப்போ உங்களை ஃப்ரீயா விட்டுட்டார். 2 வருஷம் என்ஜாய் பண்ணலாம், உழைச்சி போ அப்படின்ற மாதிரி விட்டு வச்சிருக்காரு. 2 வருஷம் உங்களை பயன்படுத்திக்கங்க. பயன்படுத்தி கெரியர் growth-ஓ இல்ல லைஃப் growth-ஓ, ஒரு அப்பாவாகலன்றவங்க அப்பாவாயிடுவாங்க, திருமணம் ஆகலன்றவங்க திருமணம் ஆயிடுவாங்க. திருமண வயது பெண்களோ ஆண்களோ திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க, அது மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு. சோ பாசிட்டிவா உங்களுக்கு இல்ல அப்படின்னா போய் உங்க சுய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணுங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. ஏன்னா சனி வந்து உங்களுக்கு இப்ப ஒண்ணும் பண்ண மாட்டாரு, கோச்சார சனி. மற்ற கோள்நிலையை ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து மிதுனம். சோ மிதுனம்க்கு எப்படி மேம் இருக்கு? அவங்களும் எதுவுமே கவலைப்பட வேண்டாமோ? மிதுன ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்துல விடுகுது. கர்ம சனியா வராரு. ஆல்மோஸ்ட் மிதுனம் எங்களுக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நாங்க இன்னும் அஷ்டமச்சனியில இருக்கோமே. கடகத்துக்கு தானே அஷ்டமச்சனி, எங்களை விட்டு அவர் மூவ் ஆயிட்டாரா இல்லையாங்கிற ஒரு நிலைமையில தான் மிதுனம் நிறைய பேர் இருக்காங்க ஜாதகம் பார்க்க வரவங்க. இனி நீங்க பயப்பட வேணாம். இவ்வளவு நாள் தொழில் அண்ட் வேலையில இருந்த பிரச்சனை கண்டிப்பா கியூர் ஆயிடும். ஒரு 80% கியூர் ஆயிடும். ஏன்னா கர்மஸ்தானத்துல சனி, அவர் பார்க்குற இடம் 12, 4, 7 அப்படி இருக்கும்போது வீடு மனை வாகனம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 4 வீடு மனை வாகனம். சுகஸ்தானத்தை சனி பார்க்கறது கொஞ்சம் உடல் உபாதைகள் இஷ்யூஸ் வந்து கொடுக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் எதில் லக்ஸரியாக இருந்தீங்களோ அந்த லக்ஸரியை கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஒரு புல்லட்டில் போனேன் அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கீழே, அதாவது தரத்தை வந்து தாழ்த்தி புல்லட் உங்ககிட்டேருந்து போயிடாது, வேலை அப்படி இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னு இனி நீங்கள் படுக்க மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, எந்திரிச்சு ஓடணும். அதுக்கு உண்டான ஊதியமும் உண்டு. கர்மசனி உங்கள் தொழிலை வந்து பலப்படுத்துவார். ஸோ மிதுனம் இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை மாதிரி ஒரு படி மேலே தான் போகும். அடுத்து இன்னும் 2.5 வருஷ காலத்துல இவங்க விதைச்சதையும் இவங்க அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ விதைக்கணும், இப்போ ஃபவுண்டேஷன் போடணும். ஓகே. ஸோ இப்போ மிதுனத்துல வந்து மாணவர்கள் இருப்பாங்க, பெண்கள், வேலைக்கு போறவங்களா இருப்பாங்களா? ஸோ அவங்களுக்கும் ஒரு புதுசா சொல்லிடுங்க மேம். பொதுவா மாணவர்கள் முன்னேற்றம் கொஞ்சம் 10 தடவை விழுந்து எந்திரிக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னன்னா விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது எதுலையும் ஒரு விரயத்தை கொடுத்து அதுக்கப்புறம், அதாவது ஒரு அனுபவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தருவாரு. இப்போ வந்து தகாத உறவுகள் கூடாது, தகாத ஃப்ரெண்ட்ஷிப் கூடாது, யாரையும் புதுசா நம்பி ஏமாறக்கூடாது. வீட்டுல கொஞ்சம் சஞ்சலங்கள் சலசலப்புகள் வரும். ஓகேங்களா? 4 7 பார்வைப்படுவதால் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். தாயோட பிரச்சனை வரும். மிதுன ராசிக்காரர் பெண்ணோ ஆணோ தாயோட இந்த ஒரு 2.5 வருட காலங்கள் தாயோட வாக்குவாதத்தை தவிர்க்கணும். திருமணமான பெண்கள் அப்படின்னா 7 பார்ப்பதால வாழ்க்கை துணையை கவனமா பார்த்துக்கணும். வாழ்க்கை துணையோட வாக்குவாதத்தை குறைக்கணும். மற்றபடி மிதுனத்துக்கு முன்னேற்றம், நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. கடல் கடந்து வணிகம் பண்றவங்க, புது தொழில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் பண்ணலாம். இவங்களும் பணத்தை கையில வச்சுக்காம இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் த ப்ராஃபிட்டா எடுத்துக்குவாங்க. மிதுனமா மேம்? மிதுனம் டபுள் த ப்ராஃபிட்டா எடுத்துக்கலாம். மேஷத்துக்கு மட்டும் அப்படியே சொல்லல, மிதுனத்துக்கு மட்டும் அப்படியே சொல்றீங்க. என்ன மேம் பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க? மேஷம் வந்து ஒரு 2.5 வருஷம் அமைதியா இருக்கணும் மேம். ஒரு 2.5 வருஷம் அமைதியா இருந்துட்டு இப்ப சனி பகவான் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாறிக்கணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபைன் மேம். கடகம். கடகம் வந்து ஒரு 2-3 வருஷமா நான் ஏன் வாழ்றேன் அப்படின்ற மாதிரியான பல ஜாதகங்கள் வந்து எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான. இது கடகத்துக்கு மட்டும் இல்ல மேம், எந்த ஒரு இது சொன்னாலுமே நாங்களா ஏன் வாழறோம், எதுக்கு நான்லாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மோஸ்ட்லி நீங்க கமெண்ட்ஸ்லயே பாக்கலாம். இதுல வந்து அதிக கமெண்ட்ஸ் வருது கடகம் கும்பமா இருக்கும். இப்ப கடகம் அப்படின்னு சொன்னாக்க
இந்த ஒரு மனநிலைமையில தான் இருந்தாங்க இவ்வளோ நாள். இந்த போன திருக்கணிதத்துலேயும் இப்படிதான்ப்பா நீங்க சொன்னீங்க, இந்த சனி போயிட்டாரு நல்லா இருக்கணும். ஆனால் இந்த ஒரு வருஷமும் நாங்கள் சனி போனதுக்குண்டான அறிகுறியே தெரியலைன்னு கவலைப்பட வேணாம். சனி அப்போ ஒரு காலடி எடுத்து முன்ன வச்சிருந்தாரு, இருந்தாலும் அவருடைய ரேஸ் பின்ன விழுந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால உங்களுக்கு இதாக இருக்கும். இனி வரப்போகும் காலங்களில் ஸ்லோயஸ்ட் மூவிங் பிளானட் அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு இல்லையா? இப்போ மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது அது அப்படியே அந்த ரேஸ் வந்து கம்மியாகும். நம்ம வந்து ஒளிமைய கோட்பாடு கதிர்வீச்சு வச்சு தான் நம்ம அஸ்ட்ராலஜி. ஸோ கடகம் வந்து டோன்ட் வரி. கடகராசி மாணவர்கள் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க 100% வின் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ரிலீஃப் ஆயிட்டாங்க. ஒரு 2.5 வருஷம் பக்குவப்படுத்திட்டார், நல்லா தட்டிட்டாரு. இனிமே வரக்கூடிய எல்லா இன்னல்கள் அனைத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்துருவாங்க. கடகம் இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பவுண்டரி செட் பண்ணிடணும். ஏன்னா ஒரு 3 இயர்ஸாக அவங்கள எல்லாரும் யூஸ் பண்ணியாச்சு. புது ஃப்ரெண்ட்ஷிப் ஆட் ஆன் பண்ணக்கூடாது. நோ நியூ என்ட்ரி அப்படின்னு சொல்லிடணும். இருக்க ஒரு 6 ஃப்ரெண்டு 7 ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களோட போதும் அப்படின்னு சொல்லிடணும். அடுத்தவங்களுக்காக இனி உபயோகப்படக்கூடாது. 3 இயர்ஸ் நல்லா உபயோகப்பட்டுட்டாங்க. வாழ்க்கையே கடகம்க்கு அப்படிதான், அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுறது தான். இனிமே அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் வாழுங்க. ஆமா, உங்களுக்காக வாழணும். இன்னொன்று வந்து கடகம் மைண்ட்ல வச்சுக்கிற வேணும் என்னன்னா, நம்மை வீழ்த்த நம்மை வெல்ல யாரும் கிடையாதுன்னு நினைக்கணும். ஆருடமே இப்படிதான் சொல்லுது. என்னன்னா நம்மளை வந்து மற்றவங்க வீழ்த்திடுவாங்களோ, நம்மளை மற்றவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து கடகத்துக்கு இருக்கும். ஆனால் அது கிடையாது. கடகம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். ஆனால் கடகத்தை சீக்கிரம் அழுக வச்சிருவாங்க. ஆமா, எல்லாரும். ஏன்னா ஒரு தாய் அன்பு இருக்கும் அவங்க கிட்ட, ஒரு தாய் குணம் இருக்கும். எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க. எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும்னு பாத்துப்பாங்க. அதை வந்து மத்தவங்க அதிகமா யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப இந்த கடகத்துல பாக்குறவங்க எல்லாரும் ஆமா 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 இது வந்து இப்ப இத கேட்டே அழுதுருவாங்க போல இருக்கு மேம். கடகராசி ஆணோ பெண்ணோ அவங்க கிட்ட எப்படியும் ஒரு தாயன்பு இருக்கும். அது இல்ல நான் ரூடா இருக்கேன் அப்படின்னா கடக வீடு கெட்டு போயிருக்கும், சந்திரன் கெட்டு போயிருப்பாரு. அப்படி இருந்தாலே ஒழிய கடகம் வந்து ஒரு நல்ல ராசி. அதுவும் ஓடுகிற நீர் தான் கடகம். 3 ஜலராசியில ஓடுகின்ற நீர்ல எப்படி பாசி படியாதோ அது போல கடகராசி மனசுல ஒரு பேடான அழுக்கே இருக்காது. ஓடுகிற நீர் ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கும். அதனால அடுத்தவங்க பயன்படுத்திப்பாங்க. கடகத்துல இருக்கவங்க எல்லாரும் இன்னில இருந்து உங்களோட ஃபாலோயர்ஸ். கண்டிப்பா. கடகத்துல இப்போ நீங்க வந்து படிப்பு பத்தி மாணவர்கள், அப்புறம் பெண்கள், அப்புறம் அவங்களுக்கு உத்தியோகம், அது எப்படி மேம் இருக்கும்? பெண்களுக்கு உத்தியோகத்துல கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு குரூப் 2 எக்ஸாம் எழுதின ஒரு கடகராசி பெண் வந்திருக்காங்க. இப்போ அடுத்து அவங்க குரூப் 1 ஆஃபீஸர் ஆக போறாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இப்போ ஜூன் ஜூலைல தசாபுத்தி ஆல்சோ சப்போர்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது சனி ஒரு 95% உங்களுக்கு வழி விட்டுட்டார். ஓகேங்களா? இனிமே தடை தாமதம்ங்கிறது தான் சனியோட வேலை. தடை தாமதம் வேலை பார்க்குற பெண்களுக்கும் கிடையாது, படிக்கிற குழந்தைங்களுக்கும் கிடையாது. நல்லா நீட் எக்ஸாம் எழுதுறீங்களா, எழுதுங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. எவ்ரிதிங் வில் பி குட். ஓகே. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், ஒரு 3 வருஷமா நாங்க அழுதுட்டே இருந்தோம் அப்படின்ற கஷ்டம் இனிமே கடகத்துக்கு கிடையாது. இனி ஜாலியா சிரிச்சுட்டு சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறீங்க, நல்லா சாப்பிட போறீங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க கடந்த 3 வருஷமா நிறைய தூக்கம் இல்லாதவங்க என்கிட்ட வந்திருக்காங்க. ஜாதகம் தூக்கமே வர மாட்டேங்குது, இதுக்கு என்ன மேம் பண்றது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம தூக்கம் இல்லை அப்படின்னு. ஏன்னா சனி அஷ்டமத்துல இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லைனாலும் ஏதாவது ஒன்று பேக்ரவுண்ட் தீம் மியூசிக் மாதிரி வாச்சிட்டே இருந்து இந்த மாதிரி ரொம்ப துன்பப்பட்டவங்க கடகம். எதை நினைச்சுதான் ஃபீல் பண்றது அப்படின்ற மாதிரி. ஃபைன் மேம். உண்மையாவே கடக ராசிகள் இப்போ அந்த நேயர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு அப்பாடா நாங்க இனிமே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கோம், இப்பயே போய் நாங்க போய் ஒரு பிரியாணி போய் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுறோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்துதான் வந்து சிம்மம். சிம்ம ராசிக்கு எடுத்தோடனே நெகட்டிவா சொல்றோன்னு இல்லை, அதாவது அவேர்னஸோட இருக்கணும் இல்லையா? 10, 2, 5ஆம் இடங்கள சனி பார்வை விழுகுது. 10ங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். 2 ஆல்சோ தனம், குடும்பம், வாக்கு. 5ங்கிறது குழந்தை, காதல், நம்மளுடைய நிம்மதி, பூர்வ புண்ணியம், எவ்ரிதிங். ஓகேங்களா? இப்போ சிம்மம் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சிம்மத்துக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பல வீடியோக்கள்ல, அதுக்கு அகந்தை தான் அழகு. சிம்மராசிக்காரவங்களுக்கு அகந்தை இல்லைன்னா அது அழகு, திமிரு தான் உங்களுக்கு அழகு. எப்படி அந்த சிங்கமோ அது சிம்மம் வீடு கெட்டு போயிருந்தாலும் சூரியன் கெட்டு போயிருந்தாலுமே அகந்தை அவங்க கிட்ட இருக்கும். ஓகே. பூரமா இருக்கட்டும், மகமா இருக்கட்டும், உத்திரமா இருக்கட்டும், 3 பேருக்குமே அகந்தை அழகு. சிம்மம் எப்பவுமே ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கும். ஆனா இந்த 2.5 வருடங்கள் வீண் பலி, பொருளாதார விரயம், தேவையில்லாத மன கஷ்டங்கள், இன்னொன்னு உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை கண்டிப்பா பாத்துக்கணும். ஃபேஸ் பண்ணிருப்பாங்களா இல்ல இனி பண்ண போறாங்க. ஆல்ரெடி ஒரு 1 இயர் அதுக்கு உண்டான தாக்கம் அவங்க கிட்ட இருந்திருக்கும். இனி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் வயசு நமக்கு ஆயிடுச்சுன்னா அடிக்கடி ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் மெடிக்கல் செக்அப் கண்டிப்பா போகணும். ராஜ உறுப்புகள்ங்கிறது இதயம், கிட்னி, அது மாதிரி மூளை, அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். தேவையில்லாமல் யாரையும் நம்பி எதையும் கொடுக்கக்கூடாது. சிம்மத்துக்கே உண்டான கேரக்டர் என்னன்னா, இப்போ ராஜா என்ன பண்ணுவாங்க,
கொடை தானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ சிங்கம் என்ன பண்ணுன்னா சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத அங்கேயே போட்டு போயிருமா. மற்ற மிருகங்கள் வந்து சாப்பிட்டோன்னா அது குகைக்கு போயிடும். தேவையில்லாமல் வெளியே வராது. அது எப்போ வெளியே வரும்னா அடுத்ததுக்கு எப்போ பசிக்குதோ அப்போதான் வெளியே வரும். கிட்டத்தட்ட சிங்கம் வந்து சோம்பேறி. இந்த 2.5 வருட காலங்களில் அதை பண்ணாமல் பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சனி வந்து அட்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு எப்போ எதை நடத்துவார் அப்படின்றத யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. சுயஜாதகம் தசாபுத்தி நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் பணம் சேவிங்ஸ் இருக்கணும். சிம்மத்துக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இப்ப கேட்குற இடத்துல இருந்து ஹெல்ப் கிடைக்காது. எங்கே போயும் நம்ம நிக்க முடியாது, நமக்கு நிக்கவும் தெரியாது. சிம்மத்துக்கு கொடுத்துதான் பழக்கம். அப்படி இருக்கும்போது ஹெசிடேஷன்லேயே பாதி நம்ம விட்டுருவோம். இது வேணாம், உடம்ப பார்க்க வேணாம் அப்படின்னு விட்டுருவோம். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்காகவும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க கூடாது. யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. நான் இதை செய்யறேன் பண்றேன் உனக்காக அதை செய்யறேன்னு வாக்கு கொடுக்க கூடாது. 2.5 வருடம் சிம்மம் வந்து ஒரு கவனம் அப்படி. இப்ப சிம்மம் யோசிப்பாங்க. இப்ப சிம்மம் யோசிப்பாங்க 7.5 யாருக்கு, எங்களுக்கா இல்ல மீனம் மேஷத்துக்கா? 7.5 சனியில அதிக தாக்கத்தை தரது ஜென்ம சனி. அது மாதிரி சனியுடைய இதுல அஷ்டம சனியும் ஜென்ம சனியை விட நான் அதிக பாதிப்பு அஷ்டமம்னு தான் சொல்லுவேன். இப்போ ஜென்மம் என்னன்னா நம்ம போய் நம்ம தப்புல ஆக்சிடென்ட் ஆகுறது. அஷ்டமம் என்னன்னா நம்ம ஓரமா போயிட்டு இருப்போம், பின்னாடி வரவன் நம்மளை முட்டி கீழே தள்ளுறான் இல்லையா, அது வந்து அஷ்டம சனி. இதுக்கு மீனிங் என்னன்னா நீ வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு இருந்தாலும் உன்னால தப்பிக்க முடியாது. போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. சிம்மமோட ராசிக்காரங்க உண்மையாவே சிம்மம் அவங்க ராசி அவங்களோட. இப்ப சிம்மத்துக்கு பாசிட்டிவ் சொல்லிடுவோம். பாசிட்டிவ் வந்து மூதாதையர்கள் இருக்கு. மூதாதையர்கள் சொத்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. திடீர் பணவரவு, லாட்ரி, திடீர் பினாமி சொத்து, புதையல் யோகம். புதையல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்ல. புதையல் மாதிரி கீழே கிடந்து இந்த ஜொல்ல எடுத்தேன் அது மாதிரி எடுக்கிறதெல்லாம் சிம்மத்துக்கு வரும். ஏன்னா 8ஆம் அட்டமத்துல இருக்காரு. சோ அதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் தான். ஃபுல்லா நெகட்டிவா சொல்லக்கூடாதுல்ல. சோ பாசிட்டிவா ஒரு 2 பாசிட்டிவாவது சொல்லிட்டு போங்க எங்களுக்கும். நல்லா இருக்கு. குழந்தைகள் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் குழந்தைகள், காதல் பிரேக்கப் சிம்மத்துக்கு அதிகமா வரப்போகுது. பாசிட்டிவ்னு சொன்னீங்களே, இதுதான் தேவையில்லாத நமக்கு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல காதல்ல இருப்போம். இந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாத பொண்ணா இருப்பாங்க, வேற வழி இல்லாம இருப்போமா, அது நல்ல பிரேக்கப் தானே, ஆட்டோமேட்டிக்கா பிரேக்கப் ஆயிடும். நம்மளே எப்படிடா வெளியே வரதுன்னு இருக்கோம் பாத்தீங்களா, அது சனி பகவான் முறிச்சு விட்டுருவார். மேம் சிம்மத்துக்கே 7 நிமிஷம் சொல்லிருப்பீங்க போல. அவ்வளவு சிம்மராசினியர்கள் யோசிச்சிருப்பாங்க. சிம்மத்துக்கு தான் மேம். அடுத்து சிம்மம் அண்ட் மீனம் தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ அவங்களுக்கு நிறைய. ஃபைன் மேம். இப்போ சிம்மம்க்கு இவ்வளவு நம்ம சொல்லிட்டோம். உண்மையாவே சிம்மராசினியர்கள் இதை பார்த்துட்டு நிறைய டிப்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ இதை நான் பண்ணக்கூடாது, இதை நான் பண்ணணும் அப்படின்னு. கன்னிராசிக்கு ஒரு 65% ஓகேன்னு சொல்லலாங்க. கன்னிராசிக்கு கண்டக சனியா வராது சனி பகவான். கண்டகம்னா பயப்பட வேணாம். கண்டகம்னா கழுத்துன்னு அர்த்தம். அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா, பிரிந்து இருக்கிற கணவன் மனைவி சேருவாங்க. இன்னொன்னு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்றவங்க, பிடிச்ச திருமணமோ பிடிக்காத திருமணமோ இனி வரப்போகும் காலகட்டத்தில் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பா திருமணம் ஆயிரும். தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். இன்னொன்னு கன்னிராசி ரொம்ப கவனமா இருக்கிறது, வெஹிக்கிள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். 9, 1, 4ஆம் இடங்கள்ல சனியோட பார்வை விழும்போது தந்தையுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனம், நம்மளுடைய ஹெல்த்லையும் கவனம். இப்போ இந்த சனியுடைய காலகட்டங்கள், இந்த சனியுடைய பீரியட்ஸ்ல நான் ஆல்கஹாலிக் பர்சன்லாம் புதுசா எதுவும் அடிக்ட் ஆயிடக்கூடாது. அப்புறம் விட முடியாது. இந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்மளை போட்டு பார்த்துருவாரு. கொஞ்சம் அபிலாசைகளுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போவார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ரொம்பவே கவனம். இந்த சிம்மத்துக்கு எப்படி சொன்னோமோ அதுல பாதி அளவு கன்னிக்கு வந்து கவனம் தேவை. ஆனால் தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், அடிஷ்னல் பிஸ்னஸ் போடலாம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்க்குற எல்லா ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் நடந்துடும். பொருளாதாரம், வேலை அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. பர்சனல் லைஃபை அண்ட் ஹெல்த்தை பார்த்துக்கணும். மனைவியோட வாக்குவாதம், வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் வரக்கூடாது. கண்டக சனி அப்படிங்கிறது ஒரு அஷ்டம சனியில் ஒரு பாதி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது கன்னிராசி ரொம்ப கவனம் தேவை. கன்னிக்கு பொதுவாகவே என்னன்னா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கால்குலேட்டிவ் மைண்டோட தான் ஆல்ரெடி இருப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டே போய் விழுவாங்கல்ல, அதெல்லாம் கன்னிராசிக்காரவங்க. அதாவது திமிருக்கு பண்றது அந்த மாதிரின்னு சொல்லக்கூடாது. நல்ல ஒரு அறிவாளி, பின்ன நடக்க போறதா முன்னையே கரெக்டாக கெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம போய் கன்னிக்கிட்ட பேசிக்கிறதுனால நம்ம ஒரு அரகுற நாலேஜோட பேச முடியாது. பேசினா நீ அறகுறையா பேசுறேன்னு நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதையும் கேட்டுக்கிட்டு ஓ அப்படியா ஓ அப்படின்னு பைத்தியம் பேசுது பாரு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருப்பாங்க. பைத்தியம் ஏதோ உளறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க அளவுக்கு டேலண்டட். அவ்வளோ டேலண்ட் இருந்தும் நான் போய் குழியில விழுவேன்னா அதுதான் கன்னி. சாணக்கியத்தனம் இருக்கும், ராஜதந்திரம் இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்க. இந்த டைமிங்ல நல்லா ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த
சனியுடைய பாதிப்புகள் வந்து குறையும். சரிங்களா? வயசு முடியாதவங்கள பார்த்தா ஒரு லிஃப்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரது, தூய்மை பணியாளர்கள் ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் கன்னி இந்த நேரங்கள்ல பண்ணணும். சனி பகவானோட ரேஸை வந்து குறைச்சிக்கிறதுக்கு, அவர் கொஞ்சம் ஐஸ் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் கன்னி பண்ணாங்கன்னா அவருடைய இந்த கண்டகச்சனி தாக்கத்துல இருந்து தப்பிச்சுக்குவாங்க. ஓகே மேம். சனி என்ன மேம் இது சிம்மத்துக்கு மட்டும் ரெண்டு பக்கம் பேசுனீங்க, கன்னிக்கு மட்டும் 4 வரியில முடிச்சிட்டீங்களே. பொருளாதாரம் பிரச்சனை இருக்காது. ஒரே ஒரு திருமணம் ஆயிடும். திருமணம் ஆகாத கன்னி ராசிக்கு, அதுவும் ஒரு பிடிக்காத திருமணம். ஆனா ஏதோ ஒண்ணு திருமணமே இல்லைங்கிறதுக்கு கல்யாணமே இல்லைன்ற போது கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு கொஞ்சம் கருப்பா இருக்காங்க, இல்ல கொஞ்சம் என்னை விட படிப்பு குறைவா இருக்கு, ஏதோ ஒரு மனக்குறையோட ஆனா திருமணம் ஆயிடுவாங்க. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பாவாகாதவங்க அப்பாவாவாங்க. தொழில் வேலை உத்தியோகம் டவுன் ஆகாது. தொழில் வேலை வந்து புதுசா உங்களுக்கு ஐடியாஸ் வரும். புது ஐடியாஸ், புது மனுஷங்களோட. ஸோ அது பொருளாதார ரீதியான கவலைகள் கன்னிக்கு தேவை கிடையாது. அடுத்து வந்து துலாம். இப்போ ரிஷபத் வந்து எப்படி டாப்போ, துலாம் கூட வந்து நாங்க தான் பாரியா நாங்க இந்த ஸ்ட்ரீட் வாங்க போறோம், இந்த பில்டிங் வாங்க போறோம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிற ஒரு ராசியில துலாம்னு சொல்லப்படுதே, உண்மையா மேம் அது? உண்மைங்க மேம். சனி வந்து ரோக சனியா 6ல உட்கார்றாரு. சனிக்கே ரொம்ப ஃபேவரான இடம்னா 6. பொதுவாக உபஜயஸ்தானத்துல சனி இருந்தாவே அவருடைய கெடுபலன்கள் குறையும். ஓகேங்களா? அப்போ 6ல இருக்கும்போது கெடுபலன்கள் குறைச்சிருவாரு. துலாம் ராசிக்கு 8, 12, 3 பாவங்கள்ல சனியோட பார்வை வந்து விழப்போகுது. 6ல் இருக்கும் சனி தொழில் வேலை, புது பிரான்ச்சு. 6ங்கிறது 100 பேரை வச்சு வேலை வாங்குறதும் 6, 100 பேருக்கு வேலை கொடுக்கறதும் 6. இப்ப நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து போராடி இறுதியில் வெற்றி, அந்த வெற்றி பெரிய வெற்றியா இருக்கும் பாத்தீங்களா? போராடி தான் வெற்றி பெறுவாங்க. அது அவங்களுக்கு 6 வரும். அது போல இப்போ 6ல நிலையான ஒரு வெற்றியா, நிலையான வெற்றி. சனி எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா 10 தடவை விழுந்து எந்திரி, 11 தடவை வர்றது உனக்கு ஃபெயிலியர் ஆகாது, உனக்கு போகாது அப்படின்றத கொடுப்பாரு. சரிங்களா? நம்ம ஸ்டாலின் ஐயாவும் அந்த சிஎம் சீட்டு வரதுக்குள்ள அவர் பட்ட பாடு பெரிய பாடு. அதே சனி திசையில தான் அவர் கொடுத்தது. சரிங்களா? அவர் எவ்வளவு போராடி பண்ணி தான் சிஎம் சீட்டுக்கு. இதெல்லாம் ஏன் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நம்ம வாழ்வியல் எக்ஸாம்பிள், நமக்கு தெரிஞ்ச லிவிங் எக்ஸாம்பிள், நமக்கு தெரிஞ்சவங்க எக்ஸாம்பிள். அது போல சாணக்கியத்தனத்தை பயன்படுத்தாம உடல் உழைப்பை போட்டு துலாம் வந்து இப்ப மேல வர போறாங்க. அதாவது மூளையை பயன்படுத்தாம உடல் உழைப்பால மேல வர போறாங்க. லவ் பண்ணி வேலை பார்க்க போறாங்க. 6ல் இருக்கிற சனி உபஜயஸ்தானத்துல இருக்கனால அவருடைய கெடுபலன்கள் சுத்தர குறைஞ்சிரும். 8, 12, 3 பார்க்கும்போது 3ங்கிறது இளைய சகோதரம், நம்மளுடைய முயற்சி. ஒரு 2, 3 டைம் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணா அதுல வந்து வெற்றி உண்டு. அது போராட்டம் வெற்றி. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போற பிள்ளைங்க ஒரு 2 டைம் ஃபெயில் ஆயிட்டேன் விட்டுட்டேன்னு இது பண்ணாதீங்க. இறுதியா 3வது தடவை வெற்றியை கொடுப்பாரு. அது ஒரு பெரிய நீடித்த வெற்றியா இருக்கும். தொழில் பண்றவங்க பிரான்ச் போடுங்க. நிறைய தொழிலாளர்கள் இப்போ உங்களுக்கு கிடைப்பாங்க. இதுக்கு முன்னாடி தொழிலாளிகள் கிடைக்கலன்னு ரொம்ப சிக்கல்ல இருந்திருப்பீங்க. லேபர்ஸால பிரச்சனையே துலாம் ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க. இனிமே உங்களுக்கு லேபர் பிரச்சனையே இருக்காது. இல்ல நான் வந்து லேபரா இருக்கேன், எனக்கு மேலதிகாரி பிரச்சனை இருக்குன்னு சொன்ன துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமே மேலதிகாரிகள் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. துலாம் ராசி ரிஷபத்துக்கு அப்புறம் துலாம் வந்து நல்லா இருக்கும். இந்த சனி பயிற்சியில 2.5 வருடங்கள் துலாம் நல்லா கொடி கட்டி பறக்கும். பாருங்க, துலாமும் அப்ப வந்து டாப் நாட்ச். இந்த டாப் இதுல வந்து ரிஷபத்துக்கு அப்புறம் இப்ப துலாம் ராசி. விருச்சிகமும் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்பதான் கொஞ்சம் அவங்களும் ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவங்களுக்கும் நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்கா மேம்? இருக்கு மேம். விருச்சிகத்துக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். 5ல் சனி இருக்க போறாரு. இன்னொன்று, அதே குழந்தைகளால மனக்கசப்பை சந்திக்க போறவங்க விருச்சிக ராசி பெற்றோர்கள். குழந்தை வந்து எனக்கு பிடிக்காத இனம் மதத்துல வந்து லவ் பண்றாங்க, அவங்கள தான் திருமணம் பண்ணிக்க போறேன்னு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளால் மனக்கசப்பை சந்திக்க போறவங்க விருச்சிக ராசி. ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். ஷேர் மார்க்கெட்ல பண்ணீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணணும். இப்போ வந்து கேளிக்கை மற்ற ஆடம்பர செலவுக்காக காசு வந்து வீணா போயிடும். ஏன்னா 7, 11 பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது 7ங்கிறதும் நம்மளுடைய சந்தோஷம், 11ங்கிறதும் நம்மளுடைய சந்தோஷம் தான். நம்மளுடைய சந்தோஷங்களுக்காக அதிகமா செலவு பண்ண தூண்டுவாங்க. சரிங்களா? இந்த ஜேசிபி ஆப்ரேட்டர், அழுக்கு வாகனங்கள் வச்சிருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் உண்டு. தூய்மை, ஒரு மேன் பவர் ஏஜென்சி வச்சிருக்கேன், கிளீனிங் ஏஜென்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு இது உண்டு. உயிரினங்கள்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். உயிரினம்னா நாய்க்கடி, விஷக்கடி, தேல்கடி, பூரான் கடி. விருச்சிகம், தனுசு 2 பேருமே தள்ளி இருக்கணும் உயிரினங்கள்ட்ட இருந்து. ஏதாவது ஒரு கடி. இன்னொன்று, வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு தழும்போ ஒரு வெட்டுக்காயமோ ஏதோ ஒன்று படுறதுக்கு சான்சஸ் இருக்கை. அப்படி இருக்கும்போது அதை பார்த்து இருக்கணும். ஒரு ஃப்ரெண்டை நம்பி, ஒரே ஒரு ஃப்ரெண்டை நம்பி நான் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா இனிமே அந்த ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளுடைய சீக்ரெட்ஸ் எதுவும் சொல்லக்கூடாது இந்த 2.5 வருட காலங்கள்ல. வேலையிலும் கவனம் தேவை. 2ல் விழுகுது. வேலையில கவனம் தேவை. வாக்கு வந்து நம்ம பேசும்போது பார்த்து பேசணும். 2ங்கிறது வாக்குஸ்தானம். அப்படி இருக்கும்போது பேச்சை ரொம்ப பார்த்து பேசணும். நல்லதே பேசணும். நம்ம நல்லது சொன்னாலும் அது கெட்டதா போயிடும் விருச்சிக ராசிக்கு.
சரிங்களா? பொதுவா விருச்சிக ராசி வந்து காடோட செல்ல பிள்ளைங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சுகஸ்தானத்துல பாக்யாதிபதி உச்சமடைவார். அப்படி இருக்கும்போது அவங்க காடோட செல்ல பிள்ளைங்க. அது ஏன் செல்ல பிள்ளைங்க அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுக்கு பேச தெரியாது. நமக்கு ஒரு 5 பிள்ளை இருந்ததுன்னா அதுல எந்த பிள்ளை கொஞ்சம் வீக்கா இருக்கோ அதுக்கு நம்ம செல்லம் கொடுப்போம் இல்லையா? அது மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரவங்க. அந்த ஜலராசிகள்ல விருச்சிகம் வந்து தேங்கிய நீர்னு சொல்லுவோம். குளம், சரிங்களா? எப்படி கடகம் ஓடும் நீரோ இது வந்து குளம். குளத்துல வந்து எப்பவும் அழுக்கு படியும். அது போல நெகட்டிவ் தாட்ஸ் அவங்க மைண்ட்ல பதியும். அதை வந்து அவங்க அழிச்சிட்டே இருக்கணும். அதுக்குள்ள போய் சிக்கிடக்கூடாது. ஓவர் திங்கிங் இருக்கும். இந்த காலகட்டத்துல ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கும். அது விருச்சிகத்துக்கு மட்டும் தானா? எல்லா ராசிகளுமே ஓவர் திங்கிங் இருக்கு. விருச்சிகம் வந்து 1 மணி நேரத்துல போயிட்டு சுத்தி வந்துருவாங்க. அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டுட்டா, ஐயோ எனக்கு ஆபரேஷன் வரப்போகுது, அவ்வளவுதான், எனக்கு என்னமோ ஆக போகுது, நான் இறந்த பிறகு என் ஜீவன் எங்க போகும், அடுத்த பிளானட்டுக்கே போயிட்டு வந்துருவாங்க. அது மாதிரி ஓவர் திங்கிங்லாம் நம்ம போக கூடாது. ஜாலியா இருக்கணும். ஜாலியா இந்த டைம் ஜாலியா இருக்கிறதுக்கு செலவு பண்ண தூண்டுவாரு. ஸோ அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கேளிக்கைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நைட்டு வெளியே போய் சாப்பிடக்கூடாது. யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். அதனால பேட் ஃபுட்டு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் விருச்சிகம் அவாய்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இதுல பெருசா ஏதாவது பாசிட்டிவா இருக்குமா? ஏன்னா நிறைய நெகட்டிவ் சொன்ன மாதிரி இருக்கு. ஒரு 2 பாசிட்டிவ் சொல்லிட்டு போங்களேன். விருச்சிக ராசியில குழந்தை எதிர்பார்க்கறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அது IVF IUIயோ என்ன பண்றனோ மொத்தம் குழந்தை கிடைச்சிரும். அதே நேரத்துல குழந்தையால மனக்கசப்பு, பெரியவங்க கல்யாண வயசுல குழந்தை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிள்ளையால மனக்கசப்பு உண்டு. பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வெளியே போவாங்க மேம். என்னதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் வெளியே போய் ஊர் சுத்துவாங்க, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. டூர் நிறைய போறாங்க, அதுக்காக செலவும் பண்ண போறாங்க. அதனாலதான் கொஞ்சம் அதை குறைச்சுக்கோங்க. உங்களுக்கு செலவு வரப்போகுதுன்னு. மற்றபடி என்ஜாய் பண்ண பிறந்தவங்க தான். ஓகே மேம். இந்த 2.5 years என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஃபைன் மேம். ஸோ உண்மையாவே வந்து இந்த துலாம், அப்புறம் வந்து ரிஷபம், இந்த விருச்சிகம் அப்படின்லாம் மற்ற ராசிகளை கேட்கும்போது கொஞ்சம் பரவாயில்லையா தான் மேம் இருக்கு. மேம் அடுத்ததான் தனுசு. தனுசுக்கும் இப்போ எப்படி மேம்? அவங்களுக்கும் வந்து இந்த அஷ்டம சனி, அப்புறம் இந்த என்ன சனி, அதெல்லாம் கொஞ்சம் வெள்ளம் வந்து இப்போதான் நாங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? தனுசுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி மேம். அர்த்தாஷ்டம சனினா என்னன்னா ஒரே வார்த்தையில அனுபவம்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அனுபவத்தை கொடுக்க போறாரு. 6, 10ஆம் இடங்களை பாக்குறாரு. இன்னொன்று தனுசு வீட்டையும் பார்ப்பாரு. 4ல இருந்து பாக்குறாரு. 4ங்கிறது சுகஸ்தானம். என்னைக்குமே சனி இருக்கும் இடத்தோட யோகங்களை கொடுத்துருவாரு. ஆனா இருக்கும் இடத்துல தடை தாமதத்தையும் தருவார். சனி எங்கே இருக்காரோ, எங்கே பார்க்குறாரோ தடை தாமதம், அது நிரந்தர தடையா நிரந்தர தாமதமா? அதாவது தடை அப்படின்னா நமக்கு இல்லவே இல்லை. ஒரு மனுஷனுக்கு திருமணம் இல்லை அப்படின்னு சொல்றவரும் சனிதான், குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவரும் சனிதான். நம்ம 5ஆம் அதிபதியை பார்த்துட்டு இருப்போம். ஆனா அது எங்கே இல்லைன்னு, எங்கே 5ஆம் அதிபதியெல்லாம் நல்லா இருப்பாரு, எங்கே இல்லைன்னு ஏன் ஆச்சு அப்படின்னா இங்கே சனிதான். நம்மளுடைய கர்மபலம் தான் இங்கே வேலை செய்யும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ தனுசுக்கு வந்து ஸ்ட்ராங்கான அனுபவம் வரப்போகுது. அது எந்த விஷயமோ, தொழிலோ ஃபேமிலியோ, மெயினா தொழில். ஏன்னா 6, 10ஆம் இடங்கள். 6ங்கிறது வேலை, 10ங்கிறது தொழில். தொழில எவ்வளவு நாள் சிரமப்பட்டுட்டு இருக்கேன், நானும் எவ்வளோ வருஷம் பிசினஸ் பண்றேன், இன்னும் இதுல எனக்கு ஒரு பிடிப்பு வரல, இன்னும் இதோட ஆணி வேற நான் எடுக்கலன்றவங்களுக்கு இந்த 2.5 வருட காலங்களை பயன்படுத்தி அதோட ஆணி வேற சூட்சமத்தை, உங்க தொழில இருக்கிற அடிமட்ட சூட்சமத்தை நீங்க தாராளமா கத்துக்கலாம். இல்ல நான் ஒரு வேலையில இருக்கேன், புதுசா நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், புதுசா ஒரு லாங்குவேஜ் பண்ணேன், ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணேன், இன்னும் எனக்கு அதுல ஒரு ஷைன் ஆகலை அப்படின்றதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு லீட் கிடைக்கும். நல்ல ஒரு தலைமை கிடைக்கும். அதுல ஒரு லீட் கிடைச்சு மேல வந்துருவீங்க. வீடு மனை வாகனம் கண்டிப்பா அமையும். கொஞ்சம் பழைய வீடு, தனுசு ராசிக்காரங்கள் வீடு வாங்குற எண்ணத்துல இருந்தீங்கன்னா பழைய வீடு வாங்கி ரெனிவேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு லக்கா அமையும். என்னைக்கு பழைய வீடு வாங்குறீங்களோ புது வீடு புது இடம் வாங்குறதுக்கு உண்டான இந்த காலகட்டத்தில் யோகங்கள் அமையும். இந்த 2.5 வருஷத்துல பெர்மனண்டா இல்ல, இந்த 2.5 வருடங்கள்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வீட்டுக்கு குடி போறேன்னா பழைய வீட்டை வாங்கி ரெனிவேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். தொழில் பண்ற இடம் ஏற்கனவே ஒருத்தவங்க மூடி வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த பிசினஸ் என்னால பண்ண முடியலன்னு எந்த இடம் மூடி இருக்கோ அதை எடுத்து நீங்க ரெனிவேட் பண்ணி போனீங்கன்னா தொழில் ரொம்ப சூப்பரா வரும். தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஸ்ட்ராங்கான அனுபவம். இப்ப இந்த 2.5 வருட கால அனுபவத்தை வச்சு நீங்க லைஃப் எண்டு வர யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான அனுபவத்தை இந்த அர்த்தாஷ்டம சனி தரப்போறாரு. அர்த்தாஷ்டம சனியில வந்து ஒரு சில வம்பு வழக்குகள் தன்னால தேடி வரலாம். அதனால நம்ம அதை விட்டு கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்கணும். ஃபைன் மேம். ஸோ உண்மையாவே தனுசு ராசியும் கொஞ்சம் பரவாயில்ல, எப்படியோ ஒப்பேத்திட்டு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்துதான் மகரம். மகரத்துக்கு சகாய சனி. நம்ம சொன்னோம்ல ஸ்டார்டிங்ல, அதாவது இந்த சனி எல்லாத்துக்கும் கேப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டகம் இதுக்கு வந்து சகாயம், இதுக்கு வந்து இப்போ 12 பாவத்துல சனி இருக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கு இந்த சனி அப்படின்னு சொல்லுவோம். சகாயம் அப்படிங்கும் போது பேர்லயே வந்துருச்சு, சகாய ஃப்ரெண்டு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 12 ராசிகளில் 3 ராசி ரொம்ப நல்லா இருக்க போது, ரிஷபம் துலாம் சொல்லிட்டோம். அடுத்து மகரம்.
மகரம் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். ஏன்னா 10 வருஷமா அந்த மகரமும் அப்படிதான். மகரம் பொதுவா என்னன்னா ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க. நம்ம வீட்டிலே இப்போ ஒரு பல்பு போயிடுச்சு, ஒரு டிச்சு கிளீன் பண்ணோம்னாலும் அவங்களே இறங்கி போய் வேலை பார்க்குறது மகரம், எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும். அதே ஒரு பெரிய தொழிலதிபரை பாருங்க, அவரும் போய் கூட தொழிலாளர்களோட சேர்ந்து வேலை பார்க்குறது மகரம். நல்ல சிக்கனமா பேரம்பேத்தி வரை சேர்த்து வைக்கிறது தான் மகரம். இன்னொன்று மகரம் வந்து இப்போ சனி பகவானோட மூத்த பிள்ளைங்கன்னு சொல்லலாம். அதை விடுதி வீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அப்படியே சனீஸ்வரருக்கு உண்டான அப்பாவுக்கு உண்டான குணங்கள் மூத்த பிள்ளைக்கு ஒரு வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தனமா இருக்கும். எப்படி அப்பா இருக்காங்களோ அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பிள்ளை ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறது தான் மகர ராசிக்காரவங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அதுக்கேற்ற பலனையும் சனி பகவான் கொடுப்பாரு. ஒரு 10 வருஷமா ரொம்ப தட்டி தட்டி அவங்களும் ரொம்ப துன்ப நிலைக்கு போய் ஏண்டா வாழ்றோங்கிற மாதிரி அதிகமாக ஜாதகம் ஜோதிடர்கள் கிட்ட ஜாதகங்கள் வந்தது மகரம் கும்பமா இருக்கும். அது போல இருந்தாங்க. இனிமே சகாய சனி 3ல் இருக்கார். 3ன்றது வெளியூர் வெளிநாடு புது முயற்சி. ஸோ என்னன்னா இப்போ நம்ம 7.5லேருந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகிறோம். அதுவும் இந்த செப்டம்பர் அப்படியே படிப்படியாக இந்த வருட இறுதியிலலாம் நீங்கள் ரொம்ப ஜாலியாகிடுவீங்க. இதுக்கப்புறம் என்னன்னா இவ்வளோ நாள் இழந்த சந்தோஷத்தை கொஞ்சம் வந்து அனுபவிங்க. ஏன்னா மகரம் எப்பவும் அனுபவிக்காது, தன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக பெருசாக அனுபவிக்காதது மகரம். கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க, நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க, செஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாள் இருந்த தடை எதுலேயுமே கிடையாது. அது ஃபேமிலியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், அனைத்தும் க்ளோஸ். ஏன்னா 3ங்கிறதும் உபஜய ஸ்தானத்தில் வருது. எப்படி 6ஆம் வீடு சனிக்கு ஸ்பெஷலோ 3ங்கிறதும் சனிக்கு ஸ்பெஷல். அங்கே இருக்கும்போது உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஒரே பாசிட்டிவா இருக்கே. மகரம்க்கு பாசிட்டிவ் மேம். மகரம் கவலைப்பட வேணாம். ரிஷபமும் சுத்தர கவலைப்பட வேண்டாம். மகரம் கவலைப்பட வேணாம். கடகம் ஆல்மோஸ்ட் ரிலீஸ்டு. ஓகே. இந்த பேசாம இந்த ராசிகளுக்கு நம்ம மாறி இல்லாமோ அப்படின்ற மாதிரி. ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து கும்பம். கும்பராசிக்காரவங்களுக்கு இப்போ பாதத்தில் சனி, சிரசு சனியா இருந்தார், உடம்புல இருந்தாரு, இப்போ பாதத்தில். விச் மீன்ஸ் என்னன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டேன், கீழே இறங்கிட்டேன், ஆனா உன்னை விட்டு போகல, கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. கிளம்பிடுவேன் 2.5 வருஷம் இரு, 2 வருஷம் நான் உன் கூட தான் இருக்கேன், என்ன பண்றேன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு மேம். ஆனா ஒண்ணு, பாத சனியில எப்போதுமே அவர் இருக்கும்பொழுது நிறைய நல்லதுகள் கரெக்டா வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதாவது ஒரு 5 வருஷமா படுத்திட்டு இறுதியா பாத சனியில கொஞ்சம் அதை படுத்திருப்போம், எந்திரிச்சுதாம உட்கார்ந்துருப்போம். இருந்தாலும் அது ஃபுல்லா படுத்து கிடந்தவன் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கான். அது ஃபுல்லா நடக்கல. கும்பம் இப்பவே பதிவுகள் போடுவாங்க பாருங்க, கும்பம் துன்பம் அப்படின்னு போடுவாங்க. நான் ஏன் வாழ்றேன்னு தெரியல அப்படின்னு போடுவாங்க. கவலைப்பட வேணாம். இது வந்து கும்பம் வந்து சனியோட மூலத்திரிகோண வீடு. இன்னொன்று நான் சொன்னேன் மகரம் மூத்த பிள்ளைங்கிற மாதிரி, கும்பம் வந்து சின்ன பிள்ளை. அது எப்படி ஒரு வாத்தியார் இருக்காரு, வாத்தியாரோட பிள்ளை ஒரு படத்துல பிரகாஷ்ராஜ், அந்த தனுஷ் வந்து அவங்க பையன், திருச்சிற்றம்பலம்னு நினைக்கிறேன், தாய்க்கிழவி பாட்டு வரும்ல, இப்படி ஒரு லைன் போவாரு, போயிட்டு தனுஷுக்கு வந்து விடுவாரு ஒரு அறை. அது ஏன்னா மற்ற பசங்களெல்லாம் விட்டுட்டாரு, தான் பையன் வந்து விடுவார்ல. அது மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க சனி சொந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா சொந்த வீடை தான் நல்லா செதுக்குவார். ஏன்னா தாம்புள்ள தப்பு பண்ணக்கூடாது, தாம்புள்ள கரெக்டா இருந்தாதான் ஊர் புள்ள கரெக்டா இருக்கும். அதுலயும் கும்பம் வந்து சனியின் மூலத்திரிகோண வீடு. அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் பேடா தான் அடி வாங்கும். அப்படின்னு கடைசி 2 வருஷமா, கடைசி 2 வருஷம் இல்ல, இந்த 7.5 சனி காலங்கள்ல நாங்க இப்ப கடைசி பாத சனியில இருப்போம். கொஞ்சம் நல்லது சொல்லிட்டு போங்க. மத்தவங்களாவது தப்பு பண்ணலாம், கும்பராசி மகரம் ராசி தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா வாத்தியாரோட பிள்ளை தப்பு பண்ணக்கூடாது. அது சனி அவர்களோட சொந்த வீடுன்றது, சனியோட சொந்த வீடு. அதுலயும் கும்பம் வந்து மூலத்திரிகோண வீடு சனிக்கு, அது விடுதி வீடுன்னு சொல்லுவோம் மகரத்தை, சரிங்களா? அப்படி இருக்கும்போது கும்பராசி பொதுவாக சதயம் சாதிக்கும் கும்பத்தில் அப்படின்னு இருக்கு. கும்பமே பொதுவாக சாதிக்கும், சதயம் சதைக்கும்னு ஒரு, அதே சதய நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்றீங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து சொல்லிடுறேன். சதயம் சதைக்கும்னு ஒரு வழக்கு மொழி இருக்கு. அது சதைக்கும் இல்லை, சாதிக்கும். ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம். ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு, சோழ மண்டலத்தை விரிவுபடுத்தணும், என்னுடைய நாடு, என்னுடைய இனம், என்னுடைய மக்கள், என் மொழி, அதாவது நான் வந்து ஹிந்து மன்னன் அல்ல தமிழ் மன்னன் அப்படின்னு சொன்னவர் ராஜராஜ சோழன், ஓகேங்களா? அது போல வந்து கும்பராசிக்காரவங்க தன்னுடைய சுத்தி இருக்கிற சரௌண்டிங், என்னுடைய இனம், என்னுடைய மொழி, அது என்ன கேஸ்ட் என்ன மதம்லாம் பார்க்க மாட்டாங்க, ஏன் மனுஷங்க அப்படின்னு சொல்லி பழகிறது தான் கும்பராசிக்காரவங்க. ரொம்ப வெள்ளையந்தி தான் அதிகமாக பயன்படுத்தப்படுறவங்க. 12 ராசிகளில் கும்பமும் ஒன்று, கும்பம் மட்டும் இல்லை கும்பமும் ஒன்று. இந்த 10 வருஷம் 7.5 வருஷ காலத்தை கடந்துருங்க. அது ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆயிடும். அப்படி இருக்கும்போது அதை கொஞ்சம் கடந்துங்க. 5 வருஷம் ரொம்ப படாத பாடுபட்டுட்டீங்க. அதுவும் ஜென்ம சனியில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கும்பராசிக்காரவங்க இப்போ அனுபவிச்சிருப்பாங்க. நான் பார்த்தேன், எனக்கு வந்த ஜாதகங்களில் அதிகமாக ஆக்சிடென்ட், தேவையில்லாத ஆக்சிடென்ட் ஆனது, தேவையில்லாத வீண் பலிக்கு போனது, ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து நகையை கொடுத்து ஏமாந்த பெண்கள் நிறையா,
ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் நிறையா, அப்பா அம்மாவை இழந்தவங்க நிறையா, தாத்தா பாட்டிக்கு கர்மம் பண்ணவங்க நிறையா. பாத சனியில் நம்ம ரொம்ப டெட்டடி படுத்திருக்கோம், எழுந்து உட்காந்துருவோம். டோன்ட் வரி, இன்னும் ஒரு 2.5 வருஷத்தை பக்குவப்படுத்திக்கங்க. அகலக்கால் வேணாம், இப்பயும் பிஸ்னஸில் அகலக்கால் வேணாம். ஆஸ் இட் இஸ் என்ன போயிட்டுருக்கோ அது அப்படியே. இந்த 2.5 வருஷம் ஜீவனத்துக்கு குறை இருக்காது, ஜீவனத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. ஜீவனத்தை ஓட்டிடலாம். இந்த 2 வருஷம் கண்டிப்பாக முடிஞ்சு போகும்போது சனி போல் கொடுப்பார் எவரும் இல்லை. இப்போ எப்படி மகரம் குஷியாக இருக்காங்களோ அது போல் நம்மளும் குஷியா இருக்கிற கர்ம கழிஞ்சிருச்சுன்னு. நம்மளுடைய கர்ம பலனை செய்கிறதுக்கு தான் இந்த ஜென்ம சனி, அஷ்டம சனி, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம கர்மா பாவங்களை நீங்க கழிச்சுக்குவோம், அவ்வளவுதான். இந்த நேரத்துல இப்போ கன்னிக்கு சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு ஐஸ் வைக்கணும்னா சலவை தொழிலாளர்களுக்கு நல்லா செய்யணும், தூய்மை பணியாளர்களுக்கு செய்யணும். செப்பல்ஸ் வாங்கி தரலாம் தூய்மை பணியாளர்களுக்கு, சலவை தொழிலாளர்களுக்கு கறி நான் வாங்கி தருவேன். கறி வாங்கி தரது, உடை வாங்கி தரது. ரொம்ப வசதியா இருந்தீங்கன்னா அயன் பாக்ஸ் வாங்கி தரலாம். கஷ்டப்படுற தொழிலாளர்களுக்கு செஞ்சீங்கன்னா இந்த சனி சந்தோஷப்படுவார். இதுக்காக நமக்கு நடக்கிறது எதுவும் நடக்காம போயிடாது, ஆனா உங்களுடைய கிரெடிட்ஸ் ஆட் ஆன் ஆயிட்டே போகும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியா வரும். 6 மடங்கு கிரெடிட்ஸ் ஆட் ஆன் ஆகும். நம்ம ஒரு நல்லது செய்யும் போது அது 6 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாராம். கெட்டது செய்யும் போது நமக்கு 6 hours டைம் கொடுப்பாராம். அதாவது நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை திருடிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 6 மணி நேரம் டைம் நான் திரும்ப கொண்டு வந்து வைக்கிறதுக்கு. ஏன்னா மனுஷன் தப்பு பண்ண பிறந்தவன் தான். ஈஸ்வரன் வந்து என்ன பொறுப்பை சனிகிட்ட கொடுத்துருக்காருன்னா, எல்லாரும் என்னுடைய குழந்தைங்க. ஒரு வாத்தியார் எப்படி என் பிள்ளைய நானே கண்டிக்க முடியாது, ஒரு வாத்தியார் எப்படி கண்டிப்பானோ அது மாதிரி கண்டி. நல்லா இருந்தானா, நல்லது செய்கிறானா, கொடுத்து வச்சானா, பட்டம் பதவி பெருமை புகழ் பேர் எல்லாத்தையும் கொடு. தப்பு பண்ணுறானா அவனை வந்து தட்டி கொடுத்து தேத்தி விடு, அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நல்லது நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு 6 மடங்கு எழுதிக்குவார். 764 கேமரா நம்மளை சுற்றி இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் சனி பகவான். நம்ம ஒரு கேமராலேருந்தே தப்பிக்க முடியாது. ஏன்னா பூமியை விட 764 டைம்ஸ் பெரிய கிரகம் சனி. ஸோ 764 கேமராஸ் ஆர் வாட்சிங் அஸ். அப்போ நம்ம ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு நல்லது பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் உங்களுக்கு வந்து கிரேட்டர் ஆகும். ஒரு வாட்டி தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 டைம்ஸ் டைம், 6 hours டைம். ரூமை சாத்திட்டு நீங்கள் கொலை கூட பண்ணிடலாம். ஆனால் சனி பகவான்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. அந்த 6 மணி நேரத்தில் திருந்தே அதுக்குண்டான தண்டனையை அனுபவிச்சுட்டாக்கா ஓகே. இல்லை அப்படின்னா அது அதோட கேடு பலன்கள் உங்களுக்கு அஷ்டமச்சனி காலங்கள், ஜென்மசனி காலங்களில் எப்பவோ பண்ண கொலைக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு அஷ்டமச்சனியில் உள்ள போன வாடிக்கையாளர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். தண்டனை கிடைக்கும். அப்போ வந்து கிடைக்கும். அப்பெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக இருந்திருப்போம். இடையில அஷ்டமச்சனி ஜென்மசனி தப்பு பண்ணிட்டு இவ்வளவு ஜாலியா சுத்துறாங்க நினைப்போம். ஆனா கிடையாது. எவ்ரிதிங் ஹஸ் பீன் ரிட்டன். இதை பார்த்துட்டு உண்மையாவே கும்பராசினியர்கள் நிஜமாவே கொஞ்சம் தெளிவும் ஆயிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப உஷாராவும் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கும்பம் சாதிக்கும். ஓகே. கடைசியா மீனம் இப்போ ஜென்மத்துல சனி அவங்க நான்லாம் எதுக்கு இருக்கேன் இல்ல இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தானே மேம் இப்போ நிறைய மீனராசி. ஆக்சுவலா மீனராசி வந்து சிரிக்கிறேன் உள்ள அழுகிறேன் அப்படின்ற ஒரு நிலைமை தான். உண்மையிலே 12 ராசிகள்ல பாவப்பட்ட ராசினா மீனம் தான். ஏன்னா அவங்களுடைய துன்பத்தை வெளியே சொல்லவும் தெரியாது, அவங்களுக்கு சொல்லவும் முடியாது. ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, ரொம்ப எல்லாரையும் பார்த்துப்பாங்க. அவங்களும் ரொம்ப ரிசர்வ்டு பீப்புள் அதிகமாக மீனத்தில், அமைதியான மக்கள் அதிகமாக மீனத்தில். ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்குது மீனம். என்ன மார்ச் 6 தானே ஜென்மசனின்றீங்க, எங்களுக்கு ஒரு பல வருஷமா ஜென்மசனி தான் இருக்கு. ஸ்டார்ட் ஆகும் போது இப்போ விரயத்திலே ஒரு போடு போட்டாரு. இப்போ வந்து மீனம் இவ்வளோ நாள் மீனம் பயங்கர பாடு. எப்படி கும்பம் மகரம் பட்டாங்களோ அது இந்த விரயத்திலையும் பட்டுட்டாங்க, இந்த 1 year பட்டுட்டாங்க. இனிமே கவலைப்பட வேணாம். ஏன்னா குருவோட பார்வை டைரக்டா தன் வீடு மேலே விழுக போகுது ஜூனுக்கு அப்புறம். இந்த ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பா வேலையில் வந்து முன்னேற்றம், முயற்சிகள் வெற்றி பெறும். ரிலாக்ஸாக இருக்கும். அதாவது ஜென்மத்தில் சனி இருக்காரு, இருந்தாலும் இந்த 1 வருஷம் இந்த குருவோட பார்வை இந்த சனியோட தாக்கத்தை குறைக்கும். அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகும். ஆல்ரெடி பட்டுட்டீங்க நீங்கள், ஜென்மத்தில் பட வேண்டியதெல்லாம் விரயத்திலே பட்டாச்சு. அப்படி இருக்கும்போது இனிமேல் ஜென்மத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க இந்த 1 year, அதாவது இந்த ஜூனுக்கு அப்புறம் இந்த 1 year, இந்த ஜூன் டு நெக்ஸ்ட் ஜூன் 2027 ஜூன் வரை உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பீரியட். இப்போ வந்து இந்த இதுக்கு முன்னாடி இருந்த பொருளாதார கஷ்டங்கள் தீரும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஃபிஷரிங் டிபார்ட்மெண்ட்டு இல்லை மீனவர்கள் இருக்காங்களா, மீனவர்களுக்கெல்லாம் ப்ராஃபிட்டபுளாக வரும், இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரும், அப்பா அம்மாவோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரும். உழைக்காத வருமானம் ஏதாவது மீனத்துக்கு இனிமே இந்த 1 வருஷ காலங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். இது நாள் வரை கண்ணீர் விட்டுட்டு இருந்தீங்க, எப்படி தண்ணிக்குள்ளே மீன் அழுதா வெளியே தெரியாதோ அது மாதிரி மீனராசிக்காரவங்க அழுகிறது வெளியே தெரியாது. அது வந்து கடல் ராசி. அது வந்து கொந்தளிச்சு அடங்குற ஒரு கடல் ராசி. இப்படி இருக்கும்ல மீனுடைய சிம்பிள். அதுக்கு வந்து என்னன்னா இதான் முடிவு, இந்த பிறவி உனக்கு முடியுது அடுத்து. ஏன்னா 12 அயன சயன போகம், அந்த இடத்துல தான் புதன் நீசம் அடைகிறாரு, சுக்கிரன் உச்சம் அடைகிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நேச்சராகவே ஒரு ஆசைகள் அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சுக்கிரன் உச்சம் அடைகிறாரு இல்லையா,
ஸோ ஆசைகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக வேறு எதுவும் தப்பாக இந்த காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டத்தில் போயிடக்கூடாது. சரி மேம். உண்மையாவே இந்த 12 ராசிகளும் ஏதாவது ஒரு விதத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்குமே ஜென்மசனி மாதிரி தான் இருக்கு, எனக்குமே பெரிய சனி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் மேம் இருப்பாங்க. உங்க கமெண்ட்ஸ் பார்த்தா நமக்கு கண்டிப்பா தெரியும். ரொம்ப அழகா இந்த 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி எதுல உஷாரா இருக்கணும் எதுல பண்ணணுன்றதை ரொம்ப அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி மேம். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.